சற்று முன்பு தலைவர் சொன்ன வார்த்தை பற்ற வைத்து விட்டோம், அது எரியும் என்கிறார். அவர் பற்ற வைத்து விட்டார், எரிகிறது. இது மட்டும்தான் தமிழ் தாயகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற நம் இன சொந்தங்கள் வாழ்கிற எல்லா தேசங்களிலும் இந்த உணர்வு பற்றி எரிகிறது. வீட்டுக்குள்ளே இன்னும் நம் மாவீர தெய்வங்களை மண்ணின் விடுதலைக்காக மாவீரர்களை தெய்வங்களாக தந்த நம் பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள். களத்திலே நின்றவர்கள், கைகாலை இழந்தவர்கள், இன்னும் காலிலே நெஞ்சிலே தலையிலே குண்டை சுமந்திருப்பவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். நீங்கள் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமமாகிவிடும். எடுத்த இலக்கை முடியும் வரை அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், உன்னால் முடியும் வரை போராடு, நினைத்தது முடியும் வரை போராடு. நாம் நினைப்பதை முடிக்கிற வரை போராடவில்லை. இந்த நிலையை நம் பிள்ளைகளுக்கு விட்டுவிட்டு செல்லப்படுமா? மண்ணிலே பயணித்து போவது சிறு சிறு பதாகிகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். என்னுடன் பிறந்தார்களே, என் அக்கா, என் அண்ணா, இந்த போரை எங்களுக்கு கையளிக்க போகிறீர்களா என்று கேட்பது போல, ஏற்றத்தோட பிஞ்சு குழந்தைகள் பார்த்து கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாமே வென்று முடித்து விடுதலை பெற்ற நாட்டை நம் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற உறுதி ஒவ்வொரு வீரனுக்கும் தர வேண்டும் என்பதற்காக அதேதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே சொல்கிறேன். உங்களுடன் பிறந்தவன். இன்றைக்கு படிக்க கல்வி இல்லை, படித்த வேலை இல்லை, குடிக்க நீர் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, நஞ்சில்லாத உணவில்லை, பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு. எனக்காக ஒரு முறை புற்றுநோய் மருத்துவமனைக்கு நீ போய் வா. 2, 3, 4 வயது குழந்தைகள் தலையில் மொட்டையடிக்கப்பட்டிருந்தது. புற்றுநோயோடு இருக்கிறதை நீ பார்த்த பிறகு நிம்மதியாக உறங்கி விட்டால் அதுக்கப்புறம் நான் பேசுவதை நிறுத்துகிறேன். உணவு விஷமாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது, நீர் விஷமாகிவிட்டது, இந்த உயிர் தேவையான 3 நஞ்சாகிவிட்டது. இதே நம் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்லப்படுமா? ஆள் மாறிவிட்டது, ஆட்சி மாறிவிட்டது, ஆட்சி முறை மாறுமா? என்ன மாறிட போகிறது பார்ப்போம். இறுதியாக மிக்கவை செய்தாய் தாந்தம் தகுதியால் வென்றுவிடல் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்மவன் பாடியது எனக்குத்தான், உனக்குத்தான். மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுவிடல், பொறுமையாக இருந்து வென்று காட்டடான். அதனால எந்த பயிற்சியும் பேச்சு கிடையாது. பேசுறதுக்கு ஒண்ணுமில்லாத அளவுக்கு பேசியாச்சு. காத்து, கடல், மழை, மரம், எலி, ஓடி, ஆடு, மாடு எல்லாம் பேசியாச்சு. உனக்கு நக்கலாக நிகழ்ச்சியில இருக்குல்ல, ஒரு நாள் நீ கஷ்டம் வரும்போது கோயிலுக்கு போனா ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவேன். எதுவும் மாறாது. மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் எவனாலும் முடியாது. எந்த பிரச்சனைக்கு வேறு எது தீர்வு முடியாது. 10 லட்சம் கோடி கடன் அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளர் நல்ல வேலை என்னை தோற்கடிச்சு உள்ள வரலாம விட்டான். நல்ல வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும் ஒரு 5-6 பேரோட உள்ள ஆண்டு மொத்த பேரும் வெளியில தான் இருந்தேன். மக்கள் என் மேல பாம்பத்து உங்க மேல பாம்பத்து 10 லட்சம் கோடி கடன். ஆனா பாட்டா பாடினேன்,
10 லட்சம் கோடி கடன் நாடு இலவச ஊருனா பேசு. முதலமைச்சர் ஆனவர்கள் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் அப்படியா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி, பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டை வட்டி கட்டிட்டு ரொட்டியை தின்னு நீங்க கேட்கல. அப்ப நிறுவனிய கொடுக்க முடியாது என்று தெரியுது. வெற்று வாக்குறுதியை கொடுப்பதால் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்றம். நாங்கள் உண்மையை சொன்னோம், போற்று போனோம், மேன்மையாக கருதுவோம். கொடுக்க முடியாது. ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு. அது கூட தெரியாம எதுக்கு வண்டிய 6 சிலிண்டர் எப்படி குடுக்கிறீங்க? நான் பார்க்க போறேன். நீங்க போயிட்டு ஈரானிய கைப்பற்ற பிரபாகரன் மகன் தாங்க, நம்ம மகன் தான். நான் மாட்டு தரத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்குறேன் நண்பர். அரசியலே வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூடாது, வரமாட்டேன். ஒரு கஷ்டம் வராது. கடவுளின் ஆட்சியை நீக்கி அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு கசிமா அன்னைக்கு உனக்கு என்ன சொல்ற ஏது சொல்றன்னு கேட்கறது இல்ல. படிச்ச இளைஞர்களுக்கு 4000, இளைஞர்களுக்கு 15,000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா? எங்கிருந்து? எப்படி பாருங்க அவர் என்ன பண்ணுவாரு? பாவம் கடனை பொண்ணு பார்த்துட்டு காத்துறது ஒரு கேவலம். ஆனா நான் நிறைய மக்கள் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, அடிக்க முடியல. திணறிட்டேன். ஜனநாயகம் சொல்றாங்க. ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்லாம பாருங்க, மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேச்சு சொல்லிட்டு போட்டேன். உங்க பேச்சு ஒரு பாட்டு வாங்கிக்கிறியா? பேச்சு சொல்லிட்டு போட்டேன். வேற சொன்னா போட்டேன். ஜனநாயகங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கிறது. அப்பாடி அப்பாடி என்ன செய்யறது? பிறந்துட்டு நம்ம பாட்டுக்கு பாடட்டு ஏதோ வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு குடிக்கிறேன். ஏ குடி குடி வச்சு மழையே கழிக்கு. என்ன செய்யறது? நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துருங்க. எனக்கு தெரிய வந்துச்சு. பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே. போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த 14 ஆண்டுகள் திரும்பி பார்த்தா எல்லா வெயில், மழை, காடு, பசி, கட்டி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேசி எதுவுமே இல்லை. ஆனா என்ன நினைக்கிறீங்க? நம்ம விவசாயி மகன் விதைக்கிறாரு, முளைக்கல. அறுவடி விதைக்கிறாரு, முளைக்கல. மறுபடி விதைக்கிறாரு, முளைக்கல. ஆனா மறுபடியும் உழுது நம்பிக்கையோட விவசாயம் வச்சுக்கிட்டு நிலத்தை பறிச்சு போட முடியாது.
கருதாதே, அறுப்பதற்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது. விதைப்போம். இந்த காலம் நமக்கான, இந்த காலத்தையும் நம்ம கைக்கு நகர்த்தணும். நம்மகிட்ட இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, வேற ஒன்று இல்லை. திரும்ப திரும்ப அதே உண்மையின் நேர்மையாக நின்று கடுமையாக உழைப்போம். காலத்தை நம்மளாக்கும். நம்பிக்கையுடன் நமக்கு இருக்கிற ஒரே வழிதான். இவ்வளவு இழந்திருக்கும். நமக்கு இருக்கிற அரசியல் தீர்வு இவர்கள்தான் சொன்னார்கள். ஆயுதத்தை கீழே வைத்து விடுங்கள், போரை நிறுத்துங்கள், அரசியல் தீர்வை பெற்றுத் தருகிறோம் என்று சொன்னார்கள். இவர்கள்தான் பன்னாட்டு சமூகம் எல்லாம். ஐநா பெருமன்றத்திலே போனால் இலங்கையிலே நடந்தது இனப்படுகொலை அல்ல, ஒரு போர்க்குற்றம், அவ்வளவுதான். அதை இனப்படுகொலை என்று ஏற்க மறுக்கிறது. காரணம், இங்கே இருக்கிற அதிகாரமும் இந்திய ஒன்றிய அதிகாரமும் நமக்கு எதிராக இருக்கிறது. தமிழர்களின் தாய் விடுதலையை தடுக்கிறது. உலகத்தின் மரம் என்ன, வல்லாதிக்கத்தின் மரம் என்ன, எளியவன் பக்கம் நிற்பது. லெனின் என்ன சொல்றான்? ஒடுக்குகிற தேசிய இனத்திலிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைக்கிறார். அந்த பிறப்புரிமையை கேட்டுத்தான் நாம் போராடினோம். ஒரு வீட்டுக்கு மனமுடித்து வருகிற மணப்பெண் வாழ பிடிக்கவில்லை என்றால் மனமுடிவு கேட்டு செல்வதை அவ குடும்ப உரையை சிதைக்கிறாள் என்று சொல்லி எப்படிப்பட்ட